புஷ்பா 2ங்க 3 நாள் படத்தோட ரன்னிங் டைம் 3 இன்ச்லேயே கதை சொல்லி முடிச்சலாம் போல இருக்குது. ஏன்னா புஷ்பா வந்து தொழிலாளியை இருந்து ஸ்மக்லர் பண்ணுவார். புஷ்பா 2 முதலாளியே இருந்து மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்து ஸ்மக்லர் பண்ணுறாருன்னா அதுதான் கதை. ஆனால் அந்த படத்தோட நல்ல 3 விஷயம் என்ன தெரியுமா? அல்லு அர்ஜுனோட டைனமிக் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படம் ஃபுல்லாக பட்டையை கிளப்பியிருக்காரு. செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒவ்வொரு சாங்ஸோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் செமங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் சாங்ஸ் பார்க்கும்போது எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி டான்ஸ் மூமெண்ட் எந்த படத்தில் இல்லை. 3வது ஃபைட்டுங்க. ஒவ்வொரு ஃபைட்டு வந்து யூனிக்காக இருக்குது. ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃபைட்டர்ஸ் ஆட்ஸ் ஆஃப் டு தம். ஓகே, இந்த படத்தில் வந்து ஃபராட் ஃபாசிலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அவர் பண்ணும்போது காமெடித்தனமாக இருந்துச்சு. அதான் அந்த படத்தோட தோல்வி. இந்த படம் வந்து 100% என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஆமாம், இன்ட்ரோலாம் ஃபராட் ஃபாசில் புஷ்பா வந்து மீட் பண்ணுற சீன் வந்து செம்மையாக இருக்குது. அந்த சீனால் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் மூவி சொல்ல வரல. சரிங்க, இந்த படம் புஷ்பா 3 சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்கான். புஷ்பா 3 வரப்போது வெயிட்டிங்க. இருந்தாலும் இந்த படம் ஜஸ்ட் பாஸ் சொல்லி முடிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம்.